Hi everyone, 10th standard Englishக்கு மணி 5 மணி ஆச்சு அதான் பார்க்குறேன். 10th standard Englishக்கு important public exam question 1 mark, 2 mark, 3 mark, 5 mark, 8 mark எல்லாமே பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் அண்ட் கீழே இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி என்னை புல்லரிக்க வைங்க அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தமிழ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷும் அதே மாதிரி ஈஸியாக தான் வரும் நான் நம்புகிறேன். எல்லாருமே 90% மேலே எடுக்கணும். சரிங்களா? பார்ட் ஒனில் 1 மார்க் 14 மார்க் ஈஸியாக அடிச்சிடலாம். புக் பேக் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு படிங்க. 1 மார்க்ஸ் நான் என்னெல்லாம் இங்கே சொல்கிறேனோ. அப்புறம் வே டு சக்ஸஸ் கைடு ரொம்ப பெட்டராக இருக்கும். அதில் கவர்மெண்ட் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதை முடிச்சிங்கனாலே போதும். வே டு சக்ஸஸ் இல்லாதவங்க எப்படி சார் அணுகலான்னா ஏதோ ஒரு கவர்மெண்ட் மினி மெட்டீரியல் பார்த்து படிங்க. என்ன இருக்குதுன்னு பாருங்கள், என்ன சோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்து படிங்க. பட் நாலேஜ் இருக்கிறவங்க அதை வச்சு எழுதிடுவாங்க. இப்போது பார்ட் ஒனில் சினோனிம்ஸ் ஆன்டினிம்ஸ் 3 மார்க் 6 மார்க். அது எப்படின்னா புக் பேக் ஃபஸ்ட் படிச்சிரு, க்ளோசரி படி. புக்குக்கு பின்னாடி இருக்க க்ளோசரி, அதாவது ப்ரோஸோட க்ளோசரி போதும், போயமோட க்ளோசரி தேவையில்லை. அதை மட்டும் படிச்சிங்கன்னா சினோனிம்ஸ் ஆன்டினிம்ஸ் அடித்து தூக்கிடலாம். அண்ட் ப்ளூரல் சிங்குலர் அது ஈஸி தானே, சிங்குலர் ப்ளூரல் ஈஸி தான். ஹிண்ட்டு மட்டும் தெரிஞ்சு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸோடு எழுதிருவீங்க. முன்னாடி வந்தால் ப்ரிஃபிக்ஸ், பின்னாடி வந்தால் சஃபிக்ஸ். அப்ரிவேஷனும் எழுதிருவீங்க. அதே மாதிரி எது ஈஸி? காம்பவுண்ட் வேர்டு ஈஸி. வாட்ச்மேன், ரெட் ஷர்ட், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று காம்பினேஷன் வரும், எழுதிருவீங்க. அதே மாதிரி அமெரிக்கன் வேர்டு, பிரிட்டிஷ் வேர்டும் எழுதிருவீங்க. இடியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கிறதான் கேட்பாங்க. ஸோ கஷ்டமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னை கேட்டால் லிங்கரு, ஆர்டிக்கலு, ப்ரொபோஷனல் ஃப்ரேஸு, ஃப்ரேசல் வேவ், இதெல்லாம் தானே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு 4 கஷ்டமாக இருக்கும், 10 ஈஸி. உங்கள் புக்கில் இருக்கிறதா அமெரிக்கன் பிரிட்டிஷோட அப்ரிவேஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்துக்கோங்க. எது வேணாலும் கேட்பாங்க. கைடில் இருக்கிறதெல்லாம் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃப்ரேசல் வேவ் புக் பேக் மட்டும் பாருங்கள். ப்ரொபோஷனல் ஃப்ரேஸும் புக் பேக் பாருங்கள். நாலேஜ் இருக்கிறவங்க எழுதிடலாம். பட் முடியாத பசங்க புக் பேக்காவது அட்லீஸ்ட் பாருங்கள். லிங்கர்ஸ் வந்து தெரிஞ்சாலே எழுதிடலாம், பார்த்துக்கோங்க. ஆர்டிகல்ஸ் என்னது? ஏ, த, ஆன். ஸோ அப்போ ஏ, த, ஆன் எதுக்கு வருது? ஆன் வந்து வொவல்ஸ் லெட்டர் முன்னாடி வந்த ஏஇஐஓயு வந்தால் அதுக்கு முன்னாடி ஆன். வொவல்ஸ் கான்சனேட் சவுண்ட் வந்தால் ஏ. ஸோ அது இது ஏதாவது ஒரு ஜடத்தை பற்றி பேசுகிற, அனிமல்ஸ், அந்த பிளான்ஸ், அது மாதிரிலாம் பற்றி பேசுகிற த பிளான்ட் அந்த மாதிரி. ஸோ புரிஞ்சு அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஈஸி தான். ஸோ 14 1 மார்க்கும் ஈஸி தான். அடுத்தது பார்ட் 2 மார்க்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 into 2 20. ஓகேவா? செக்ஷன் 1ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் 2ல் செக்ஷன் 1ல் 3 into 2 6. சரிங்களா? அதாவது ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் அது ஈஸி. 4 கொடுத்து 3 எழுதிடலாம். யூனிட் 1ல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் புக் பேக்கில் படிச்சுக்கோங்க. யூனிட் 2ல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. 2 மார்க் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன். அப்போ ப்ரோஸில் 4 கொடுத்து 3 எழுதிடலாம். யூனிட் 3ல் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, 7 எல்லாம் நான் இங்கே என்ன கொடுத்துருக்கணும் அதெல்லாம் நீ படிச்சுக்கோ. அதுதான் நம்பர் போட்டு வச்சுருக்கேன். செக்ஷன் 2 வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த செக்ஷன் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்து 3 எழுதணும். என்னென்னா போயம் அப்ரிஷியேஷன். அதுலேயுமே போயம் அப்ரிஷியேஷன் 2 மார்க் தான். 3 into 2 6 6 மார்க் நமக்கு. ஸோ அப்போது போயம் அப்ரிஷியேஷன் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா இதுதான். யூனிட் 1, இது யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, 5, 6, 7 எல்லாமே கொடுத்துருக்கேன், பார்த்துக்க. ஸோ நான் சொல்கிறத மட்டும் நீ பார்த்தீங்கனாலே அந்த 3மே எழுதிடலாம். 4 கொடுத்து 3 தானே எழுதிடலாம். போயம் அப்ரிஷியேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 3 அதிலே ரைட் எனி 3 கிராமரு 3 into 2 6 5 கொடுத்து 3 எழுதணும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எழுதி கொஸ்டின் நம்பர் 23. பஞ்சுவேஷன் அட்டன் பண்ணு. ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ், அதாவது ஜம்பிள் சென்டென்ஸ், அதை அட்டன் பண்ணு. மீதியெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் வந்து ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும், ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டாக மாற்றணும், இதுதான். அப்போ ஆக்டிவ்னா வாசு பை வராது, பேசிவ்னா வாஸ் பை வரும். இதில் கொஸ்டின் மார்க் இருக்கிறதும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் நான் எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். பஞ்சுவேஷன் ஈஸி, நீங்கள் பார்த்துங்க. ரீஅரேஞ்ச் சென்டென்ஸ் நீங்கள் தான் பார்த்து படிச்சுக்கணும். இந்த 3 அட்டன் பண்ணுங்கள், ஈஸி அட்டன் பண்ணலாம். செக்ஷன் 4 2 மார்க்கு ரோட் மேப்பு. 3 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க, 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. ஒன்றுக்கும் 1/2 மார்க் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா 4 கொடுத்து 2. இது வந்து எல்லாமே 5 மார்க் இனி வர்றது. சரிங்களா? அதாவது 10 5 மார்க் எழுதுகிற மாதிரி. அதாவது பார்த்திங்கன்னா 50 மார்க் பக்கம். இதில் 4 கொடுத்து 2 எழுதணும். ப்ரோஸ் டீட்டெயில், இது வந்து ப்ரோஸ் டீட்டெயில். அப்போ என்னென்ன ப்ரோஸ் டீட்டெயில் படிக்கணும்? யூனிட் 1 ஃபஸ்ட் ஃப்ளைட்டு, யூனிட் 6 லாஸ்ட் லெசன், யூனிட் 7 வந்து டையிங் டிடக்ஷன், யூனிட் 4 வந்து அட்டிக். இந்த யூனிட்டில் மட்டும் இந்த வருஷம் படிச்சிங்கன்னா 2 எழுதிடலாம். ஸோ இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. செக்ஷன் 2 இதில் செக்ஷன் 2 போயம் பேராகிராஃப். இதில் வந்து 4 கொடுத்து 2 எழுதணும். போயம் பேராகிராஃப் 2 கேட்பாங்க. ஒன்று வந்து பேராஃபேஸ் கேட்பாங்க, இன்னொன்று வந்து போய்ட்ரிக் டிவைஸ், அலிட்ரேஷன், ரைமிங் வேர்டு அது கேட்பாங்க. என்னை கேட்டால் இந்த 3 போயமோடது நல்லா படிக்கிறவங்க, படிக்க முடியாத பசங்களும் தான். லைஃபு, ஐ ஆம் எவ்ரி உமன், நோ மென் ஆர் ஃபாரின், இந்த போயமோட பேராகிராஃப் மட்டும் படிச்சுட்டு பேராகிராஃபில் டவுட் வரும். சார் 2-3 பேராகிராஃப் இருக்குது, எது படிக்க? ஜென்ரலாக எதோ ஒன்று படிச்சு விடு, அதை மட்டும் எது வந்தாலும் எழுதி விடு, அதான். அப்போ இந்த 3 பேராகிராஃப் படிச்சுன்னா 2 வரலாம், இல்லை 1 வரலாம். இந்த 1 எழுதிடு.
என்ன கேட்டால் ஒன்று எழுதுன போதும். இன்னொன்று ஆப்ஷன் இருக்குல்ல, போயட்ரி டிவைஸ் எழுது, ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது எழுது. இது ஈஸி. ஆஸ் லைக் அஸ் வந்தால் சிமிலி, ஆஸ் லைக் அஸ் வரலாம் மெட்டாஃபர் கிடையாது, அதுக்கும் ரீசன் இருக்குது. ஸோ அது வேணால் நான் ஒரு பிடிஎஃப் சொல்லித்தரேன். பட் ரைமிங் வேர்டு, ரைமிங் ஸ்கீம், அலிட்ரேஷன் இது எழுது. இது ஈஸியாக இருக்கும். இதுவும் ஒரு பேராகிராஃப் எழுது. பேராகிராஃப் எப்படி சார் எழுதணும் அதை நான் சொல்கிறேன், சொல்லி முடிச்சு சொல்கிறேன். 4 கொடுத்து 2 இந்த செஷன் எழுதிடலாம். இப்போ பேராகிராஃப் எப்படி எழுதுன்னு சொல்லிடுறேன். ஒரு பேராகிராஃப் வந்து சப்ளிமெண்ட்ரியாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து போயமாக இருந்தாலும் ப்ரோஸாக இருந்தாலும் சரி, ஒரு முழு மதிப்பெண் கிடைக்கணும்னா போயமோட பேர், போயமோ ப்ரோஸோ அதோட பேர், ஆத்தர் பேர், தீமு இது போட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு ஒரு 2 லைன் 3 லைன் இன்ட்ரோடக்ஷன் மாதிரி எழுதிட்டு, இன்ட்ரோடக்ஷன் ஹெட்டிங் கொடுக்க வேண்டாம், எழுதிட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எழுதிட்டு கீழேருந்து பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 15-20 வரியில் எழுதுங்க. சரியா? நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் போடுறேன். 15-20 வரியில் எழுதுங்க. எழுதி ஒரு 1.5 பக்கம் வந்துடும். எழுதிட்டு லாஸ்ட்டில் மாரல் எழுதுங்க. இதுதான் வந்து க்ரைட்டீரியா. இப்படி எழுதினா நல்லாயிருக்கும். சம்மரி மாதிரி எழுதலாமான்னு அது உங்கள் இஷ்டம். பேராகிராஃப் மாதிரி எழுதலாம், சம்மரி மாதிரி எழுதலாம், அதை ஹெட்டிங் போட்டு எழுதலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ செக்ஷன் 3 இதில் 5 மார்க்கு, ஒரே ஒரு 5 மார்க்கு. இது 2 கேட்பாங்க, 2 கொடுத்து 1 எழுத சொல்லுங்கள். என்னையை கேட்டால் கொஸ்டின் நம்பர் 38 வந்துச்சுன்னா காம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணுங்கள். ரீஆர்டர் அட்டன் பண்ணாதீங்க, ரீஅரேஞ்ச் அட்டன் பண்ணாதீங்க. சரிங்களா? காம்ப்ரிஹென்ஷனா அவனே ஆன்சர் கொடுத்துருப்பான், அவனே கொஸ்டின் கொடுத்துருப்பான், அதை பார்த்து கொஸ்டின் கொடுத்துருப்பான், அவன் பேராகிராஃப் கொடுத்துருப்பான், அதை பார்த்து ஆன்சர் எழுத வேண்டியது தான். ஸோ அதை எழுதுங்க. செக்ஷன் 4 into 5 20. இந்த செஷன்லேயும் ஒரு 6 கொடுத்து 4 எழுத சொல்லுவாங்க. எராஸ் ஸ்பாட்டிங்லாம் இதில் தான் கேட்பாங்க. என்னையை கேட்டால் டீசெண்டாக ஒரு 4 அட்டன் பண்ணுங்கள். அட்வர்டைஸ்மெண்ட்டு எப்படி எழுதணும், அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாம் போட்டு ஃபோன் நம்பர் முதல் கொண்டு எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி சூப்பராக எழுதுங்க. தெரியும் உங்களுக்கு. லெட்டர் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. ஃபார்மல் இன்ஃபார்மல்னால் என்னென்னு ஃபார்மேட் நான் சொல்கிறேன். பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுகிற மாதிரி, எடிட் ஆஃப் நியூஸ் பேப்பர் எழுதுகிற மாதிரி அடிக்கடி கேட்குறாங்க. இது 2 மட்டும் இல்லை, ஒரு ஃபார்மேட் தெரிஞ்சு வச்சுக்கோ. இன்ஃபார்மல், ஃபார்மலுக்கு. ஃபார்மல்னால் அந்த பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதுறது, பிரின்சிபலுக்கு எழுதுறது, அந்த மாதிரி. இன்ஃபார்மலாக ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுறது, அந்த மாதிரி. சரிங்களா? 40வது கொஸ்டினாக கேட்பாங்க. 42வது கொஸ்டின் பிக்சர் எக்ஸ்பிரஷன். அவனே பிக்சர் கொடுத்துப்போ 5 பாயிண்ட் எழுது. த பிக்சர் இஸ் பியூட்டிஃபுல், த பிக்சர் இஸ் பிளாக் அண்ட் ஒயிட், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு 5 பாயிண்ட். அடுத்த சம்மர் ரேட்டிங் 43. சம்மர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ரஃப் டிராஃப்ட் போடு. ரஃப் டிராஃப்ட் போட்டு அதை சுருக்கி எழுது. ஒரு 100 வேர்டு இருந்தால் ஒரு 75-80 வேர்டை எழுதிக்க. அடுத்த ஃபேர் டிராஃப்ட்னு போடு. அந்த 80 வேர்டை நீ வந்து ஒரு 60-50 வேர்டை எழுதிக்க. ஃபேர் டிராஃப்ட்டுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடு. ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு சூட்டபிள் டைட்டில் கொடு. ரஃப் டிராஃப்ட்டை மறக்காமல் லெஃப்ட்லேருந்து ரைட்டில் இப்படி அடிச்சுடு, இப்படி அடிச்சுடு. ஓகேவா? இதுதான் ஃபார்மேட். அப்போ இந்த நாளும் அட்டன் பண்ணிடுங்கன்னு சொல்ல வரேன். இல்லை சார் எராஸ் ஸ்பாட்டிங் அட்டன் பண்ணுறேன்னா அது உங்கள் இஷ்டம், பண்ணிக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி. இப்போ வந்து இன்னொரு செக்ஷன் இருக்குது பாருங்கள், மெமரி போயம். மெமரி போயம் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கு. இதில் காம்ப்ரமைஸே கிடையாது, இதில் ஆப்ஷனே கிடையாது. 4 மெமரி போயம் இருக்குது, 4மே படிக்கணும். லைஃப் போன வருஷம் வந்துருச்சு. அப்போ இந்த தடவை சீக்ரெட் ஆஃப் மிஷின் வரலாம், நோ மேன் ஆர் ஃபேரின் வரலாம், இல்லை ஏதாவது உமன்ஸோடது வரலாம், எனக்கு தெரியாது. நீங்கள் போயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிச்சிருங்க. சப்ளிமெண்ட்ரி வந்து 4 சப்ளிமெண்ட்ரி சொல்கிறேன் ஒரு சேஃப்டிக்கு. 2வது ஜிக்ஸாக், 3வது முலான், லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட், 7வது டைலமா. இந்த 4 சப்ளிமெண்ட்ரி படிச்சிருங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு 8 மார்க், அது 2 தான் கேட்பான், எதிர் ஆர் ஆப்ஷன். அப்போது நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஒன்று ஃபஸ்ட்டு நாள் படித்தா எல்லாமே எழுதிடலாம், இல்லைனா செகண்ட் நாள் படித்தா எல்லாம் எழுதிடலாம், அந்த மாதிரி படிங்க. இல்லைனா நான் சொன்ன 4 படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் ஒரு 8 மார்க் ஆச்சா, இது ஒரு 8 மார்க். காம்ப்ரிஹென்ஷன், இதுலேயும் ஆப்ஷன் வரும். போயம் காம்ப்ரிஹென்ஷன், ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் வரும். ப்ரோஸுங்கிற மாதிரி ஏதோ ஒரு காம்ப்ரிஹென்ஷன் வரும், அந்த எழுது. போயமோடது எழுதாத, சும்மா அப்படியே ஈஸியாக கேட்பா இல்லையா, அவனே கொடுத்து பேசேஜ் கொடுத்து எழுது, அது ஈஸியாக எழுது. காம்ப்ரிஹென்ஷனும் அடித்து தூள் கிளப்பிடலாம். இதில் 8 மார்க் கிடச்சிடும், இதில் 8 மார்க் கிடச்சிடும், இதில் 5 மார்க் ஈஸியாக கிடச்சிடும். இந்த 4-5 மார்க்கும் ஈஸி தான். ஸோ மொத்தத்தில் அந்த 10 5 மார்க்குங்கிறது ஒன்றுமே கிடையாது. என்ன, அந்த மெமரி போயம் மட்டும் நீங்கள் நல்லபடியாக படிக்கணும். அப்போ படிக்கிறதுக்கு நமக்கு இருக்க என்னென்னா ப்ரோஸோட டீட்டெயிலோ போயமோட டீட்டெயில் கொஞ்சம் படிக்கணும், சப்ளிமெண்ட் டீட்டெயில் படிக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு மீட்டர்லேருந்தே கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் எந்த ஒரு கவலையும் இல்லை. இது மட்டும் நான் சொன்னது மட்டும் படிச்சிங்கனாலே சென்டமே போட்டுடலாம். இங்கிலீஷில் ட்ரை பண்ணிங்கன்னா சென்டம் வந்துடும். கிராமரும் 1 மார்க் மட்டும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அண்ட் ப்ளஸ் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுற இடம் இந்த போயம் ஒழுக்கமாக படிக்காமல் எழுதுது, அவ்வளோதான். மித்தது எல்லாமே நீங்கள் படித்தா எழுதிடலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் போடுறேன், நிறைய வீடியோ இருக்குது இங்கிலீஷ்க்கு, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.